ஒரு காலத்தில் நான் சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த அளவுக்கு அதில் இறங்கி வேலை பார்ப்போம் அப்படின்னா 30 ஹேஷ்டேக்ஸ் லிமிட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 10 ஹேஷ்டேக்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக வச்சுப்போம். செகண்ட் 10 ஹேஷ்டேக்ஸை வந்து மீடியம் வால்யூம் இருக்கிறதா வச்சுப்போம். லாஸ்ட்டு 10 ஹேஷ்டேக்ஸை வந்து ஜென்ரலாக ஹை வால்யூம் இருக்கிற கீவேர்ட்ஸாக வச்சுப்போம். ஸோ இந்த அளவுக்கு இறங்கி ஹேஷ்டேக்ஸில் வேலை பார்ப்போம். அப்படி இருந்தது இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு கேப்ஷனும் தேவையில்லை, ஹேஷ்டேகும் தேவையில்லை. இட் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் என்கேஜ்மெண்ட் அவலான்ச்சு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் போட்ட உடனே அது ஃபஸ்ட்டு உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு போகும். உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு உங்களோட வீடியோ ரீச் ஆகிறதுக்கு கேப்ஷனும் தேவையில்லை, ஹேஷ்டேகும் தேவையில்லை. இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் உங்கள் ஃபாலோவர் ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு உங்களோட வீடியோ ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா, அதில் அவர் என்கேஜ் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃபாலோவர்ஸ் A to Z வரைக்கும் ரீச் ஆகும். தென் அந்த A to Zயில் யாராவது என்கேஜ் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் A to Z வரைக்கும் ரீச் ஆகும். இதை தான் நான் என்கேஜ்மெண்ட் அவலான்ச்சேன்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்லி இப்போது நீங்கள் ஒரு கான்டென்ட் சோஷியல் மீடியாவில் போட்டு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு அந்த கான்டென்ட் பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டு. இதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸை அடிக்கடி க்ளீனப் பண்ணுவாங்க. யாரெல்லாம் என்கேஜ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அன்ஃபாலோ பண்ணி விட்டுருவாங்க. நான் இந்த சேஞ்சை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி அல்காரிதம். நீங்கள் வந்து உங்கள் கேப்ஷனை ட்வீக் பண்ணி உங்களோட ஹேஷ்டேக்கை ட்வீக் பண்ணிலாம் வந்து ஃபேமஸ் ஆக முடியாது. உங்கள் கான்டென்ட் நல்லா இருந்தால் என்கேஜ்மெண்ட், இல்லைன்னா நோ என்கேஜ்மெண்ட், அவ்வளோதான்.